நந்தினியோட வீட்டு தெரு வழியா போகும்போது யதார்த்தமா நந்தினியோட அம்மாவும் வந்துடுறாங்க. அப்போ வேற வழியே இல்லாம கர்ணா நிப்பாட்டி, அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு நந்தினிய நைஸா பாத்துட்டு ஓரக்கண்ணால போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் ட்ரெயினிங்க்கு ஓடிருவாங்க. ட்ரெயினிங் முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில கர்ணா ஒரு நாள் பாலாவ ஒரு கடையில இறக்கி விட்டுட்டு, இங்கே இருடா, நான் நந்தினிய போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கிளம்புறான். பாலாவும் 1 மணி நேரமா அதே இடத்துல உட்கார்ந்துட்டு போனவன காணமே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே உட்கார்ந்திருக்கான். அதோட ஆளே வர காணுமே அப்படின்னு சொல்லி பாலா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா கர்ணா போன் அட்டன் பண்ணவே இல்ல. கடுப்பான பாலா அங்க வந்த பஸ்ல ஏறி வீட்டுக்கே போயிட்டான். வீட்ல கர்ணாவும் நந்தினியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கர்ணாவுக்கு ஞாபகம் வருது. ஏய் செல்லக்குட்டி, நான் பாலன கடையில உட்கார வச்சுட்டு வந்தேன். என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பாக்குறான். அவ்வளவு மிஸ்டு கால் இருக்கு. கர்ணா பாலனுக்கு போன் அடிக்கிறான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு பாலன் சொல்றான். கர்ணாவும் நந்தினியும் சிரிப்பு அடக்க முடியாம சிரிக்கிறாங்க.